அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ரிஷபம் ராசி 2025ஆம் ஆண்டு பலன் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி நடைபெறப் போகுது. அதன் பிறகு சனி உங்களுக்கு 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதனால் வரைக்கும் சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிக ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு நஷ்டமும் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கும். இந்த ஜீவனஸ்தானம் முடிஞ்சு இப்போ 11ஆவது இடம் உங்களுக்கு லாபஸ்தானம் மார்ச் மாதத்தில் வரப்போகுது. ஆக இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசினருக்கு மிக ஒரு நல்ல காலமாகவும் ஒரு உற்சாகமான காலமாகவும் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2025இல் ரிஷபம் ராசிக்கான ஆரோக்கியம், அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், ஆரோக்கியத்தின் பார்வையில் பொதுவாக சாதகமாகவே இருக்கிறது. இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு எதுவும் இல்லை. அதாவது பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் அளவிலையோ இல்லை ஒரு அறுவை சிகிச்சை அளவிலையோ ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்பொழுது வந்து மறையும் அப்படின்றது உங்களுடைய கிரக நிலைகள் காட்டுகிறது. ஆக இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இருக்க வாய்ப்புகள் கிடையாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சற்று மந்த நிலையில் இருப்பார்கள். அதாவது இந்த மே மாதம் வரைக்கும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் சற்று மந்த நிலையில் இருப்பார்கள். அந்த மே மாதத்துக்கு பிறகு குரு உங்களுடைய முதல் வீட்டில் அமைந்து 5ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளில் பார்வையிடுகிறார். இது கல்வி கற்கும், உயர்கல்வி கற்க போகும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கும் ஒரு காலமாக இருக்கும். ஆக கல்வியின் பார்வையில் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு கல்வி நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அதிக உயர்கல்வி, வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய கல்வி, ஒரு அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய கல்வி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும்னே சொல்லலாம். 2025 பொறுத்தவரைக்கும் ரிஷபம் ராசினருக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்? ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி வணிகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லாவே கை கொடுக்கும். ஒரு பொருளை வாங்கும் மற்றும் விற்கும் தொழில் செய்வோர் இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை அடைவார்கள். குறிப்பாக லாபஸ்தானத்தில் சனி வந்த பிறகு மார்ச் மாதம் 2025க்கு பிறகு நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால், வணிகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோராக இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் ஈட்டித்தரும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், பணவரவு கூடுதலாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகிறது. 2025ஐ பொறுத்த வரைக்கும் நிதிநிலை ஆண்டின் தொடக்கத்தில் சற்று சுமாராகவே இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு நிதிநிலை சீராகும். ஏற்கனவே வர வேண்டிய அந்த கடன் தட்டுப்பாடு, ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், நிலுவையில் உள்ள பணம், அவையெல்லாம் உங்களுக்கு சேரும். சிலருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், நிலம் மனை வாங்குவது விற்பது, இந்த தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கி அதன் பிறகு ஆண்டின் 2ஆம் பகுதி உங்களுக்கு நல்லா செழிப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கேது உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனால் இது அவ்வளவு காதல் உறவுகள், குடும்ப உறவுகளுக்கு இது அவ்வளவு சாதகமான ஒரு சூழ்நிலையாக காட்டவில்லை. மற்றபடி திருமணத்தை பொறுத்தவரை அவ்வப்பொழுது சில தடைகளும் ஏற்படும் அப்படின்னு தான் உங்களுடைய கிரக நிலைகள் காட்டுகிறது. திருமணம், இல்லறை வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில சஞ்சலங்களை அனுபவித்தே பிறகு சுகவாசியாக ஆவீர்கள் என்பதை பற்றி உங்களுடைய 2025ஆம் ஆண்டு கணிப்பு கூறுகிறது. உங்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான சில பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் மேலும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கோயில்களில் உள்ள மாடுகளுக்கு தீவனம் கொடுப்பது நல்லது. உடலில் ஏதேனும் ஒரு வெள்ளி பொருளை நீங்கள் உடலில் அணிவது நல்லது. இவ்வளோதாங்க. 2025ஐ பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசிக்கு ஓவராலாக ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் காட்டவில்லை. உங்களுக்கு சனி 11ஆம் இடத்தில் வந்த பிறகு வாழ்க்கை இன்னும் மேலும் தொழிலில் செழிப்பு அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு எந்தவித நிதி தட்டுப்பாடும் ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்பட போவதில்லை. ஆகையால் அதை பயன்படுத்தி மென்மேலும் வளர வாழ்த்தி வழங்குகிறோம்.